அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 2025 டு 2026 ஆண்டில் புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, வரக்கூடிய இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள, அதாவது இன்னொரு 4 நாளைக்கு தான் இந்த டைம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 நாளைக்குள்ள ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்டேட் அப்படின்றத பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோல இருக்க போகுது. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா, கட்டாயம் இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள கைரேகை கட்டாயம் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கட்டாயம் கைரேகை பதிவு செய்யணும். அது மட்டும் இல்லாம அனைத்து நபர்களுடைய ஆதார் நம்பரையுமே அப்டேட் செய்யணும். அது மட்டும் இல்லாம மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். இது ஒரு அப்டேட்டை பார்க்க போறோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்து, சரிங்களா, முதல் வாரமோ அப்படி இல்லைன்னா 2வது வாரத்தில் இருந்தோ இந்த NPHH, PHH, AAY இந்த 3 வகை குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 4000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்க போவதாக சற்று முன்பு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான முழுமையான அப்டேட் பார்க்க போறோம். எங்க போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, இது எல்லாமே பார்க்கலாம். அதை தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு இதுவரைக்கும் யாரெல்லாம் விண்ணப்பிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே விண்ணப்பிச்சு ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். மீண்டும் அதை எங்க போயிட்டு நம்ம விண்ணப்பிக்கணும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு, அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான 3 அறிவிப்புகளை பத்தி பார்ப்போம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஜூன் 30ஆம் தேதியே கடைசி. தவறினால் ரேஷன் கார்டு ரத்தாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே வந்து செட்டில் ஆனவங்களுக்கும் தமிழக அரசு அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் தமிழக அரசு அவங்களுக்கு அரிசி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கும் சேர்த்துதான் வந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வாங்குறாங்க. தமிழக அரசும் அதற்கான பொருட்களை அனுப்புறாங்க. ஆனா இது முறைகேடாகும்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு அரசு இந்த மானிய விலையில் மளிகை பொருட்கள் எல்லாமே ரேஷன் கடைகளில் தந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ இது எல்லாமே வெளிநாடுகள் போனவங்களுக்கும் இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும் இறந்து போனவர்களுடைய பெயர்கள் நீக்காமலே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அரிசி அவங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வர்றதுனாலையும் இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும் தான் இந்த கைரேகை பதிவு செய்யும் திட்டத்தை, இந்த ஸ்கீமை வந்து அவசியமாக கட்டாயமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். எந்த விதமான தப்புமே நடக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 பேரோட பெயர் வந்து ஸ்மார்ட் கார்டுல, அதாவது ரேஷன் கார்டுல இருக்கு அப்படின்னா அந்த 5 பேருமே நீங்க கட்டாயம் கைரேகை கைவிரல் பதிவு செய்யணும். ஒருவேளை நீங்க கைவிரல் பதிவு செய்யல அப்படின்னா இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசே வந்து அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னாக்க சீக்கிரமாவே எல்லாருமே கைரேகையை கைவிரலை பதிவு செஞ்சுக்கோங்க அப்படின்றத தெளிவா சொல்றேன். நீங்க கைரேகை பதிவு செஞ்ச உடனே அடுத்ததான் வந்து ஆதார் நம்பர் அப்டேட் செய்யணும். ஏன்னா நான் இங்கதான் இருக்கிறேன், இந்த லொகேஷன்ல தான் இருக்கிறேன்றதுக்காக நீங்க கட்டாயம் ஆதார் அப்டேட்டே செய்யணும், சரிங்களா? இது 5 பேருக்குமே செய்யணும். இப்போ 5 பேர் மீன்ஸ் இப்போ ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேர் செய்யலாம். இப்போ 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேரோட ஆதார் அப்டேட்டே செய்யலாம். கைரேகை பதிவு செய்யணும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து மொபைல் நம்பர் அப்டேட், ஓகேங்களா? இந்த மொபைல் நம்பர் என்ன ரீசனுக்காக அப்டேட் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க ரேஷன் அட்டைக்கு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டுக்கு என்ன
நேம் எவ்வளோ விலையில வருது, என்னென்ன பொருட்கள் வருது, ஸோ எவ்வளோ விலையில நமக்கு சேல் பண்றாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க கட்டாயம் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிடணும். அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது 2வது அப்டேட். 2வது அப்டேட் என்னன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள்னு பார்த்தோம்னா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் தான். இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ இருக்கிறதுனால, மாதம் மாதம் இந்த 3 அட்டைகளுக்கு மட்டும், குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் ரூ. 4000 உதவித்தொகை கிடைக்கப் போவதாகவும், அறிவிக்கப் போவதாகவும் தமிழக அரசு இந்த அப்டேட்ட கொண்டு வந்திருக்காங்க, போன வாரம். சரிங்களா? ஸோ இந்த அப்டேட்டுக்கு நீங்க இந்த ஸ்கீம்க்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஜூலை மாதத்தில் 2ஆம் வாரத்திலிருந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். எல்லா இ-சேவை மையத்திலயும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரைக்கும் 2024 தான் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துனாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த டைம்ல வந்து 2,16,00,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து குடும்ப தலைவிகள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல இதுவரைக்கும் ஓகேங்களா 1,16,00,000 பேர் மட்டும்தான் மாதம் மாதம் இதோட 22வது மாதம் தவணை தவணையாக அவர் ஆயிரம் ரூபாய் அவரவர்களுடைய அக்கவுண்ட்ல வந்து இது எல்லாமே வரவு வைக்கப்பட்டு வருது. ஸோ மீதி ரிஜெக்ட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,80,00,000 பேருக்கு மேல. ஸோ அந்த 1,80,00,000 பேருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக தமிழக அரசு முடிவெடுத்து அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? விண்ணப்பிக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 9,000 இடங்கள்ல முகாம்கள் இட்டிருக்காங்க. இந்த முகாம்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம். இந்த முகாம்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆபீஸ்லயுமே இந்த முகாம்கள் நடக்குங்க. இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்க போயிட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை நீங்க புதுசா இப்பதான் ரேஷன் கார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நீங்களும் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இல்ல நான் வந்து இப்பதான் வந்து அப்ளைவோ பண்ண போறேன் அப்படின்னா, நீங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து இந்த ரேஷன் கார்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானதுங்க. ஏன்னா வந்து நீங்க ஏதாச்சும் நீங்க பொருள் வாங்கணும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதாச்சும் ஒரு சப்சிடி வாங்கணும் அப்படின்னா கூட, உங்களுடைய அடையாளமா இருக்கிறதே இந்த ஸ்மார்ட் கார்டு தான். அப்படி இருக்கிறம்போது இந்த ஸ்மார்ட் கார்டு ரொம்ப ரொம்ப அவசியமாக கருதப்படுது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொன்னதா இதுல இருக்கும். ஸோ இந்த வாய்ப்ப வந்து தவற விடாமல் காலக்கெடுவுக்குள் உங்கள் ரேஷன் கார்டை இ-கேஒய்சி அதாவது கேஒய்சிய நீங்க உங்கள் ரேஷன் பயன்களை தொடர்ந்து பெறுவதை நீங்க உறுதி பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இதுல கட்டாயமா கைரேகைய பதிவு செஞ்சிடணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில நான் சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே இதில இருக்கும். ஸோ இதில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க நம்ம சொன்ன மாரி நீங்க வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க் யூ. வெல்கம்.